என் அன்பு தங்கமே, உன் வராகி அம்மா நான். உன்னை தேடி நானாக வருவது இது 3வது முறை. இந்த முறையும் என்னை நீ உதாசீனம் செய்து விடுவாயானால் உன் தாயானவள் நான் உன்னை தேடி வருவது இது கடைசி முறையாக இருக்கும். எதற்காக அம்மா இப்படியெல்லாம் சொல்கின்றாள்? நமக்கு இவள் மீது அன்பு இல்லை என்று நினைத்து விட்டாளா? நாம் தான் இவர்களை அன்போடு தேடி தேடி ஓடி வருகின்றோமே. அப்படி இருந்தும் நம்மிடத்தில் இது போன்ற வார்த்தைகளை அம்மா சொல்வதற்கு காரணம் என்னவென்று என் பிள்ளை நீ என் மீது கோபம் கொள்கின்றாய். இதுவெல்லாம் புரியாமல் நான் இதை உன்னிடத்தில் சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று என் குழந்தை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீயாக என்னை தேடி எத்தனை முறை வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டிருக்கலாம். ஆனால் நீ தேடியதனால் மட்டும்தான் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உனக்கான வாக்கு தர வந்திருக்கின்றேன். ஆனால் உன் தாயானவள் நானே உன்னை தேடி உனக்கு வாக்கினை கொடுக்க வந்திருப்பது இது 3வது முறை மட்டும்தான். ஏற்கனவே 2 முறை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். முதலாவது முறை என் குழந்தை அன்று நீ கண்கள் கலங்கி கதறி நின்றாயல்லவா? அம்மா, இந்த வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லை என்று நின்று கொண்டிருந்தாயல்லவா? அந்த நேரத்தில் உனக்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்காக வந்தேன். 2வதாக என் பிள்ளை உனக்கான வாழ்க்கை ஒன்று உன்னை தேடி வந்திருக்கின்றது என்பதனை சொல்வதற்காக வந்தேன். இப்பொழுது நான் 3வது முறை வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதற்காக இந்த 3வது முறை நான் தருகின்ற வாக்கினை நீ கட்டாயம் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் தெரியுமா? என் பிள்ளை, எவ்வளவுதான் நீ நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு கொடுத்தாலும் அதில் எல்லாம் உனக்கு முழுமையான மன திருப்தி கிடைக்கவில்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சமாளித்து வருகின்றாய். இதனால் உனக்கு இந்த தெய்வத்தின் வாக்கு போதுமானதாக இல்லை. அம்மா, நீ சொல்கின்ற ஆறுதல் எல்லாம் எனக்கு என்னாலேயே கொடுத்து கொள்ள முடியும். இதற்கு எதற்கு நீ வருகின்றாய்? நீ என் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதாக இருந்தால் மட்டும்தானே வர வேண்டும் என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற வார்த்தைகள் எனக்கு புரிகின்றது. அதனால்தான் அம்மா உனக்கு அதற்கான வாக்கினை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை உனக்கு தெளிவாக்கி கொடுப்பதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பல சோதனைகளுக்கு நடுவில் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பிரச்சனை முடியும் என்று நினைத்தால் இன்னொரு பிரச்சனை உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளுமாக வந்து கொண்டிருந்தால் நாம் எப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்வது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா? எல்லா நேரத்திலும் உனக்கு யாருடைய உதவியும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒருவர் உதவி செய்கிறார்கள் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலேயே சென்று உதவியும் கேட்க முடியாது. இதுவெல்லாம் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். என் தங்கமே, நீ நினைப்பது எதுவாக இருந்தாலும் அது சரிதான். நீ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான். ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இன்று அறிவுரைகள் சொல்கின்ற யாரும் அதை உன்னோடு சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளப் போவது கிடையாது. மாறாக கண்ணீரை சிந்துவதாக இருந்தாலும் நீ மட்டும்தான் சிந்த வேண்டும்.
இப்படித்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, இதற்கு உனக்கு ஒரு தீர்வு இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன் வராகி அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் உனக்கு கண்கள் இல்லை, காதுகள் இல்லை என்று நினைத்துக்கொள். கண் முன்னால் தவறுகள் நடக்கும் பொழுது தட்டி கேட்க துணிந்து நிற்பதனால்தான் உன்னுடைய பெயரை இங்கே கெடுத்து வைத்து விட்டார்கள். ஏனென்றால் நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்றாயல்லவா? அதனால் உன் பெயரை அவப்பெயராக்க வேண்டும் என்றே உன்னை சுற்றி ஒரு கூட்டம் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சில நாட்கள் இதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் இருந்து பார். உன்னை நல்லவர்கள் என்று சொல்வார்கள். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா அதற்காக என்னை அநியாயத்தை கண்டு கொண்டு இருக்கச் சொல்கின்றாயா? தவறுகள் நடந்தால் நான் தட்டி கேட்பேன் என்று நீ சொல்கின்றாய். என் தங்கமே, நான் உனக்கு சொல்வது, நான் உன்னை அப்படி இருக்கச் சொல்வதற்கு காரணம், சில போலியான முகங்களை அந்த நேரத்தில் நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உன்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் நீ மாற வேண்டாம். இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் என் பிள்ளை நீ மாறி செல்ல வேண்டாம். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி நீ மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் போலி உறவுகளை உன்னால் அடையாளம் காண முடியும். இவர்கள் யார் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு நீயாக மாறிவிடு. என் பிள்ளையே, இவர்களை எல்லாம் அடையாளம் காண்பதும் இவர்களை கண்டுபிடிப்பதும் என்ன அத்தனை சாதாரணமான விஷயமாக நினைத்து விட்டாயா? அத்தனை எளிதான விஷயம் கிடையாது. நல்லபடியாக நடிப்பார்கள், எந்த தவறுகளும் இல்லாதது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்களிடத்தில்தான் அத்தனை பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கும். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் அவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள். நீ யாரையோ சந்தேகப்பட்டு கொண்டிருப்பாய். உன்னோடு சேர்ந்து அவர்களும் மற்றவர்களை அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் உடன் இருந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற இவர்கள்தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பார்கள். இதுபோன்று எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டு சரியான நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த பதிலடியை நீ கொடுக்க வேண்டும். கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தரமானதாக நீ கொடுத்தால் மட்டும்தான் மீண்டும் உன் பக்கம் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். என் தங்கமே, இந்த முறை நானாக உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொண்டாயல்லவா? என் பிள்ளையே, உடனிருக்கின்ற போலிகளை தூக்கி எறிந்துவிட்டு சில உண்மையான அன்பினை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு அடையாளம் காட்டித்தரப் போகின்றேன். நிச்சயமாக என் குழந்தை, நீ இதற்காக மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றிலும் நமக்கான நல்லது என்னவென்பதனை தனியாக பிரித்தறியக்கூடிய தன்மையை நீ உணரத்தான் போகின்றாய். எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்தும் என் பிள்ளை தனக்கானதை மட்டும் நீ தேர்வு செய்து பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். எல்லாம் மாறப்போகின்ற நேரம் இந்த வராகியின் அன்பும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் என்றாலே அதைவிட உனக்கு சந்தோஷம் வேறு என்ன வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது? நானாக உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற வெற்றி வரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. யாருக்கும் இந்த வாழ்க்கை தருவதை நீ எண்ணி வேதனைப்படாதே. அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு அம்மா நிச்சயமாக தருவேன். தாமதமானாலும் அம்மா நிச்சயமாக ஒரு நாள் உன் கைகளில் நல்லதாக கொண்டு வந்து கொடுப்பேன். அதுவரை எனக்காக பொறுத்திரு.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.